ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வார்த்தையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். இன்றைக்கி அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எல்லோரும் வாழ்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி நம்முடைய ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எல்லோரும் வாழ்கிறீர்களா? இந்த வாழ்வது என்பது எது என்பதை நாங்கள் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம வாழ்வது என்பது ஏதோ சாப்பிட்டுட்டு வயிற்றுக்கு தேவையானதை, உடம்புக்கு தேவையானதை கொடுத்துட்டு நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையை பற்றி நம்ம பேசலை. ஒரு ஆன்மீக வாழ்க்கை, ஒரு ஆன்மா சார்ந்த ஒரு வாழ்க்கை, இன்னும் நம்ம ரொம்ப நார்மலான ஒரு டேர்மில் சொல்லணும்னா ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கைன்னு நம்ம ஆண்டவர் சொல்கிறார். வாழ்வு என்பது வெறுமையான உடல் சார்ந்த ஒரு உயிரை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு மனநிலையோடு வாழ்வது அல்ல. மாறாக நான் வாழ்வது எதற்காக, நான் வாழ்வதனால் யாருக்கு என்ன பயன்? இப்போ ஒரு பூச்செடி வைக்கிறோம், அந்த பூச்செடி பூத்து குலுங்குது. அது பூத்து யாருக்கும் ஓடி போய் உதவி செய்வதில்லை, அதில் ஒரு பெரிய மருத்துவ குணங்கள் இல்லை, அது ஒரு அழகான ஒரு பூவாக மட்டும் இருக்கிறது. ஆனால் அது யாருக்கும் போய் உதவி செய்ய முடியாத நிலையிலே கூட அது தன்னிலையிலே அது பூத்து அழகாக குலுங்குவதனால அதை பார்ப்பவர்களுடைய மனம் ரசிக்கிறது, மனம் இலகுவாகிறது. அதை பார்க்குற பொழுது மகிழ்ச்சி, சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் மனதுக்கு கிடைக்கிறது. அப்போது ஒரு சின்ன சின்ன பூண்டுகள் கூட, நம்முடைய செடிகள் கூட, பூக்கள் கூட ஒரு பலனை கொடுத்து கொண்டு இருக்கிறார். பைபிளில் நம்ம பார்க்குறோம், வயல்வெளி மலர்களை பாருங்கள், அவைகள் எவ்வளோ சிறுசாக இருக்குது. சாலமன் ஒரு நாளும் அதை மாதிரி உடுத்தியது கூட கிடையாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவ்வளோ தூரம் வயல்வெளி மலர்களுக்கு அழகு கொடுத்தவர் உங்களை விட்டுடுவாரா அப்படின்னு சொல்லி ஒரு கம்பாரிசன் பைபிளில் அழகாக இருக்கும். அப்போது கடவுள் நம்மளை இவ்வளோ அழகாக உருவாக்கி இருக்கிறாருன்னா எதற்காக உருவாக்கி இருக்கிறார்? அப்போ அந்த பூக்களெல்லாம் தன்னிலையிலேயே அவைகள் ஒன்றுமில்லை, ஆனாலும் தன்னுடைய அழகை காட்டி அநேகருக்கு அந்த பூக்கள் ஆன்மாவினுடைய ஒரு மகிழ்ச்சியை, விடுதலையை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அப்படின்னா நாம் இன்னும் எவ்வளவு செய்யணும்? ஆகவே இந்த ஒரு சிந்தனையோடு பாஸ்கா காலத்தில் உள்ள 5வது வாரத்திற்கு உங்களை அழைத்து செல்கிறோம். அன்புக்குரியவர்களே, நான் இப்பொழுது பேசின இந்த காரியங்கள் எல்லாம் ஏதோ ஃபாதர் ஏதோ பேசுகிறாரு அப்படி இல்லை. இந்த வாசகங்கள் எல்லாம் இதுக்குத்தான் நம்மளுக்கு அழைப்பு விடுத்துகிட்டே இருக்குது. உயிர்த்த இயேசுவினுடைய காலத்தில் நம்ம பயணிக்கிறோம். அதான் ஈஸ்டர் காலம், பாஸ்கா காலம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். இப்போ இயேசு உயிர்த்து இன்னும் போயிடலை, ஆண்டவர்கிட்ட என்னை பூமியை விட்டு போயிடலை. இன்னும் 40 நாட்கள் அவர் என்ன செய்கிறார்? சீடர்களோட தங்கி அவர்களை உற்சாகப்படுத்தி, பலப்படுத்தி, இன்னும் சில காரியத்தை கற்றுக் கொடுத்து அவர்களை உறுதிப்படுத்துகிறார். எல்லாம் செத்து முடிஞ்சிட்டான்னு நினைக்காதீங்க, நான் உயிர்த்து எழுந்துட்டேன், நீங்கள் செய்ய வேண்டியதை இனிமேல் செய்யுங்க அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டுக்கான தளத்தை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார் இயேசு. இந்த நேரத்தில் தான் நீங்கள் இறந்த இயேசுவின் காலத்துக்கு அந்த முன்னாடி வாழ்கிறீங்களா? இப்போ நிறைய பேர் ரெண்டாக பிரிக்கலாம். இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பின், உயிர்ப்புக்கு முன் அப்படின்னு நம்ம சொல்லி பிரிக்கலாம். அந்த உயிர்ப்புக்கு முன் அப்படின்னா என்ன? இயேசு செய்த அற்புதம், அதிசயம், அதெல்லாம் அது அந்த கேட்டகரியெல்லாம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன். பாடுகள் இதெல்லாம் வந்துடும். அப்போ நிறைய பேர் எங்கேயாவது இயேசு அடையாளம் செய்ய மாட்டாரா, அற்புதம் செய்ய மாட்டாரா அப்படின்னு அடையாளத்தை நோக்கி பயணிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த பயணம் மாற்றப்படணும். உயிர்த்த இயேசுவுக்கு பின், அந்த உயிர்த்த இயேசுவினுடைய அந்த அடையாளமான நம்ம மாற வேண்டும். அப்படின்னா அந்த இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பின் வருகிற நாட்கள். அப்போ இயேசு இந்த இடத்துல செயல்படலை, நம்மளை செயல்பட அழைக்கிறார். திருத்தூதர்களை நீங்கள் போங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார்? அவர்களை அனுப்புகிறார். அப்போ இன்றைக்கும் கடவுள் உயிர்த்த பிறகு நமக்கு சொல்லுகிற செய்தி, நீ போ, நீங்கள் போய் என்னுடைய வேலையை செய்யுங்கன்னு சொல்கிறார். அதுதான் இந்த நற்செய்தியில் முதல் வாசகத்தில், 2வது வாசகத்திலெல்லாம் நம்ம பார்க்குறோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணி 6வது அதிகாரம் 1-7 வரை உள்ள இறைவார்த்தைகளை நம்ம வாசிக்கிற போது, சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறை அல்ல,
ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தெரிந்தெடுங்கள் என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, இறைவேண்டல் செய்து 7 தெரிந்தெடுத்து அந்த 7 இந்த பணிகளுக்கெல்லாம் அவங்க பயன்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர், கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. இப்போது இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம ரொம்ப ஆழமாக பார்க்கணும், பாருங்களேன், ஆழமாக பார்க்கணும். ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு அடையாளத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ இன்றைக்கி திருச்சபை நிறைய பெருகி இருக்குது, நிறைய திருச்சபை வளர்ந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு திருச்சபைக்குள்ளே உட்காந்துருக்குறோம். இதை நீங்கள் எந்த திருச்சபையை சொன்னாலும் சரி. இப்போ நாம் கத்தோலிக்க திருச்சபை, ரோமன் கேத்தலிக் அப்படிங்கிற ஒரு பெயர் கொண்ட ஒரு திருச்சபைக்குள்ளே நம்ம உட்கார்ந்துருக்குறோம். இன்னும் நிறைய திருச்சபைகள் இயங்கி கொண்டு இருக்கிற இதில் கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், ஒரு சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ இந்த திருச்சபை உண்மையாகவே ஒரு சரியான முழுமையான திருச்சபை அப்படிங்கிறத நம்ம பல விதத்தில் அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. குறை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவரவருடைய வெளிப்பாட்டுக்கு அவங்கவுங்க பேசுவாங்க. இப்போ எப்படி பாலிட்டிக்ஸ் இருக்குதோ, ஒரு பார்ட்டி செயல்படுது, ஒவ்வொரு பார்ட்டியும் அவங்களுடைய பார்ட்டியை சூப்பர்னு சொல்லுவாங்க, அடுத்தவங்கள குறை சொல்லுவாங்க. இப்போ நம்மளும் அதே போல் நம்மளை பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க வேண்டியது தவிர வழி இல்லை. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அப்படி நம்ம எப்படி இந்த கத்தோலிக்க திருச்சபை சிறப்பாக இருக்குது, எப்படி இது சரியாக இருக்குது, சிறப்புன்றதை விட சரியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன அடையாளத்தை உங்களுக்கு நான் இன்றைய முதல் வாசகத்திலிருந்து கொடுக்க விரும்புகிறேன். கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு வசனத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த திருத்தூதர் பணியில் நடந்து கொண்டிருந்த ஒரு சம்பவம், இயேசு உருவாக்கி கொடுத்த ஆதி திருச்சபை. அப்போ இயேசு இல்லை, திருத்தூதர்கள் செயல்பட ஆரம்பித்தாங்க. அந்த ஆதி திருச்சபையில் கிறிஸ்தவர்கள் உள்ளே வராங்க. ஸோ இந்த சமயத்தில் நடந்த ஒரு காரியத்தை தான் இங்கே பதிவு செய்திருக்கிறாங்க. சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்பொழுது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தினர். பிரச்சனைகள் அங்கே இருந்தது. பாருங்கள், கிரேக்க மொழி பேசுவோர், எபிரேய மொழி பேசுவோர், லாங்குவேஜ் ப்ராப்ளம். நம்ம ஊர்லேயும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது, காஸ்ட் ப்ராப்ளம் இருக்குது, அப்புறம் கலர் ப்ராப்ளம் இருக்குது, அப்புறம் பணக்காரன் ஏழைங்கிற ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளம் திடீர்னு வரல, இது ஆதி திருச்சபையிலிருந்து நம்ம சந்தித்து கொண்டு இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கிற. இதை விட்டுடுவோம். இப்போ இந்த பிரச்சனைகளுக்குள்ளே நம்ம போகலை. அந்த இடத்துல நம்ம பாருங்கள், கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை. அன்றாட பந்தியில், இந்த வார்த்தையை தான் நான் ரவுண்ட் பண்ணுறேன். அன்றாட பந்தியில் பாருங்கள், இந்த அன்றாட பந்தியில் அப்படிங்கிற வார்த்தையை இங்கிலீஷில் போய் பார்த்தோன்னாக்க டெய்லி அப்படிங்கிற அந்த அன்றாட அப்படிங்கிற வார்த்தை மாதத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை இல்லை, டெய்லி தினமும் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். பாருங்கள், இதனுடைய வார்த்தையை நம்மளுடைய கிரேக்க மொழியில், அவங்க மூல மொழி நம்ம கிரேக்க மொழியில் தான் புதிய ஏற்பாடு எழுதியிருக்கிறாங்க. அந்த கிரேக்க மொழியில் இருக்கிற வார்த்தையை போய் தேடுறோம். இது சரியான ஒரு வார்த்தை தானா, அப்போ கிரேக்க மொழியில் என்ன எழுதியிருக்குது அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது அவங்க பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா? கத்தேமெரினோஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. கத்தேமெரினோஸ் அப்படின்னா இது ஒரு அப்ஜெக்டிவ். ஆங்கிலத்தில் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச்சில் இது ஒரு அப்ஜெக்டிவ். அதனுடைய அர்த்தம், அதனுடைய வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா டெய்லி, டே பை டே, இதுதான் அதனுடைய டெஃபினிஷன். அப்போது இது இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வழிபாடு பாருங்களேன், இந்த திருச்சபையில், கத்தோலிக்க திருச்சபையில் டெய்லி இந்த வழிபாடு நடக்குது. இந்த திருப்பலிங்கிறது நீங்கள் வரீங்களோ வரலையோ, சாமியார் கோயிலில் டெய்லி பூசை வச்சிட்ருக்குறாங்க. நீங்கள் உடனே சொல்லக்கூடாது, எங்கள் சாமியார் டெய்லி வைக்கிறது இல்லை, ஒரு நாள் போயிடுறாரு அப்படி சொல்லலாம். இல்லை, நம்ம காமனாக திருச்சபையினுடைய மெயின் ஆர்டரை நம்ம பேசுகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஆலயங்களிலும் தினமும் திருப்பலி, ஒவ்வொரு நாளும் காலை மாலை ஏதோ ஒரு நேரத்தில்
தினமும் திருப்பலி நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ பாருங்களேன், அப்போ இது வந்து ஆர்டர் ஆஃப் த சர்ச், நம்ம கேத்தலிக் சர்ச்சினுடைய ஆர்டர். இது இந்த கோயில் அந்த கோயில்னு நம்ம பேசலை, நம்ம பொதுவாக கேத்தலிக் சர்ச்சோடைய ஆர்டரை நம்ம பேசுகிறோம். அப்போ டெய்லி ரிஃப்ளெக்ஷன், நம்மலாம் பார்ப்போம், நிறைய கையில் புக்கெல்லாம் வச்சுருக்கிறீங்க, ரிஃப்ளெக்ஷன் புக்ஸ் எல்லாம். டெய்லி ரிஃப்ளெக்ஷன், டெய்லி பூசை. அப்போ இந்த அன்றாட பந்திங்கிற ஆதி திருச்சபையினுடைய அந்த எண்ணத்தை ஈடேற்றம் செய்கிற, கடைபிடிக்கிற ஒரே ஒரு திருச்சபை நம்ம கத்தோலிக்க திருச்சபை. வேறு யாராவது செய்கிறாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா விசுவாசிகள் வரதில்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, வாரத்துக்கு ஒரு முறை பண்ணுறவங்க இருக்கிறாங்க, மாதத்துக்கு ஒரு முறை அப்பம் விட்டு கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஆனால் கத்தோலிக்க திருச்சபையில் நீங்கள் வரீங்களோ வரலையோ, 5 பேர் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, அப்பம் பிடப்படும், ஆண்டவருடைய வார்த்தை உடைக்கப்படும், அவர்களுக்கு அது பகிர்ந்தளிக்கப்படும். இது நடந்துகிட்டே இருக்குது. இது திருச்சியில் மட்டும் இல்லை, அல்லது தமிழகத்தில் மட்டும் இல்லை, உலகளாவிய அளவில் இது நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா இதுதான் நம்ம கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஆர்டர். இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். இதெல்லாம் தெரியாமல் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, குழம்பி போய் அங்கே இங்கேயும் ஓடுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் நீங்கள் ஓட தேவையில்லை. நீ நிற்கிற திருச்சபை மிக அருமையான ஒரு திருச்சபை. உன்னை ஆண்டவர் இந்த இடத்துல விடுவிப்பார். இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, கடவுள் சொல்லாததெல்லாம் நம்ம தூக்கி வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் என்ன பிரச்சனை, இதெல்லாம் ஒரு பக்கம் பாசிட்டிவ்னு சொன்னால் நிறைய இருக்கிற, நம்ம ஒன்று ஒன்றா அங்கங்கே நம்ம சொல்கிறோம், எல்லாத்தையும் இப்போது பேச முடியாது இல்லைங்களா. அப்போது ஒரு புறம் இந்த நன்மைத்தனங்கள் இவ்வளோ இருந்தாலும், மறுபுறம் என்ன அப்படின்னா, மக்களாக இருக்கிற இந்த திருச்சபையினுடைய அங்கங்களாக இருக்கிற மக்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கென்று ஒரு வழிபாட்டு முறையை உருவாக்கி அவங்க என்ன செய்கிறாங்க, செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு முறை ஒரு உயிர்ப்பு பெருவிழாவுக்கு ஒரு ஊரில் கிராமத்தில் இருந்தபோது, பக்கத்தில் இருக்கிற ஊர்களில் நான் இரவு ஜெபத்துக்கு கூப்பிட்றோம். எங்கள் இரவு வழிபாடு நமக்கு நடக்கும், இரவு ஈஸ்டர். அப்போது கூப்பிடும் பொழுது பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு சிறிய கிராமத்தினுடைய அதிகாரிகள் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் கோயிலுக்கு வருவதில்லை, அது எங்களுடைய பழக்கமும் இல்லை. இப்போ என்ன செய்வீங்க, நாங்கள் கோயிலில் ராத்திரி வழிபாடு வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தனியாக என்ன செய்கிறாங்க, ஒரு வழிபாடு வைக்கிறாங்க. இது பல கிராமங்களில் கிறிஸ்மஸ் அன்றைக்கி நடக்குது, நியூ இயர் அன்றைக்கி நடக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பங்கு கோயில், ஒரு பங்கு ஆலயம் ஒன்றாக சேர்ந்து வழிபடக்கூடிய ஒரு ஆர்டர் இருக்குது. இதை தாண்டி அவரவருக்குரிய தனிப்பட்ட விதமாக அவங்கவுங்க வழிபாடை வைத்து கொள்கிறாங்க. இது எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரு சுயநலத்தினுடைய அடையாளமாய் மாறி போயிருக்கு. வழிபாடு அப்படி இருக்கவே கூடாது. ஒரு பங்கு இல்லாத சமயத்தில், ஒரு கோயிலே இல்லாத இடத்துல நீங்கள் ஒரு தனியாக ஒருத்தவங்க ஒரு வழிபாடு வச்சு ஊர் பெரியவங்களாம் செய்கிறீங்கன்னா சந்தோஷம். எப்போ அது ஒரு பங்கு சமூகமாக மாறிடுச்சோ, அப்போ உங்களுக்கு அந்த பங்குங்கிற ஒரு 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 உயர்வை மறைமாவட்டம் உங்களுக்கு கொடுத்துட்டோ, அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த பங்கோடு சேர்ந்து ஆண்டவருடைய பலியில் நம்ம இணையணும். ஒரு முறை ஒரு இறப்புக்கு போயிருந்தோம். என்னுடைய உறவுக்காரவங்க ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அப்போது கல்லறைக்கு போகலான்னு சொல்லிவிட்டு நான் கல்லறைக்கு கிளம்பும்போது அந்த பங்கு தந்தை சொன்னார், நீங்கள் போங்க ஃபாதர், நாங்கள் வரக்கூடாது, நாங்கள் வரமாட்டோம், நார்மலாக இது ரூல் கிடையாதுங்க, அதனால் மக்கள் பார்த்துக்கொள்வாங்க, நாங்கள் இங்கே கோயிலில் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு நாங்கள் அனுப்பிடுவோம், நீங்கள் உறவுக்காரருங்கிறதுனால நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ நான் போனேன். நான் போய் கல்லறையில் நின்று கொண்டு இருந்தேன். பக்கத்தில் மந்திரிக்கிறதுக்கு நிறைய பேர் எல்லோரும் உதவி, அந்த அந்த இதில் சடங்குக்கு நின்று கொண்டு இருந்தார்கள். அந்த ஊர் கோயில் பிள்ளையும் நின்றுட்டு இருந்தார். கோயில் பிள்ளையும் என் பக்கத்தில் நின்னார். நான் வழக்கமாக ஒரு குருவானவரை நாங்கள் என்ன ஜெபம் சொல்லுவோமோ அதெல்லாம் சொல்லிவிட்டு தீர்த்தத்தை தெளிச்சுட்டு நான் நிற்கிறோம். எல்லோரும் அமைதியாக நிற்கிறாங்க. எனக்கு அடுத்தது என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா நானும் கையை காட்டுறேன், யாரும் ஒன்றும் செய்யலை. இப்போ இந்த கோயில் பிள்ளை சொல்கிறாரு, இந்த ஜெபம் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் ஒரு புது ஜெபத்தை சொல்கிறார். எனக்கு ஒன்றும் புரியல, அந்த ஜெபம் எனக்கு தெரியாது. இந்த ஜெபம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு அவர் சொன்ன 2-3 ஜெபங்கள் எதுன்னே தெரியல. நான் சொன்னேன், எனக்கு தெரியாது, இந்த ஜெபம்லாம் எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு. சொல்லணுமே இப்போது அப்படின்னாரு. இப்போ சொல்லணுமே அப்படின்னாரு. நான் சொன்னேன், தெரியலையே எனக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, எனக்கு தெரியும் அப்படின்னார். அப்போ சொல்லுங்கள் அப்படின்னு. எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா அவர் ஏதோ அடி போடுறாரு அப்படின்னு. அப்போ சொல்லுங்கள் அப்படின்னேன். உடனே பையிலேருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு சிறிய புஸ்தகம், அதில் எல்லா ஜெபங்களும் இருக்கிறது, பழைய காலத்து ஜெபங்கள்லாம் இருக்கிறது.
உடனே அவர் என்ன செய்தார், அந்த ஜெபத்தை எல்லாம் வாசிக்க ஆரம்பித்தார். எனக்கு ஒரு புறம் சிரிப்பு தான் வந்தது. அப்புறம் யோசித்தேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது இதனுடைய ஆர்டர் என்னன்ற போது, கல்லறையில் வந்து ஜெபிக்கிறது அவருடைய ஆர்டர். அதுக்கு தான் அவருக்கு வந்து அவங்க பணம் கொடுப்பாங்க. அந்த எல்லாம் சடங்கு முடிஞ்ச உடனே அவருக்கு உரிய ரெமுனரேஷன்லாம் இருக்கிறது. நான் அதை தடை செய்வது போல் அவர் நினச்சிட்டார். அவர் சொல்லாமல் கூட அந்த காசை வாங்கிட்டு போயிருந்துருக்கலாம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் ஊருக்காரங்க நீயா ஜெபம் பண்ண, ஃபாதர் தானே ஜெபம் பண்ணாருன்னு சொல்லிடுவான். அந்த 100 200 உங்களுக்கு கொடுக்குறதுலையும் கணக்கு பார்த்துருவாங்க. அதனால் இவர் என்ன செய்கிறார், அவருடைய ஆர்டரில் கரெக்டாக நிற்கிறார். பாருங்கள், இன்றைக்கி நம்ம கூட பல காரியத்தில் இந்த மாதிரி ஒரு ஆர்டரை பிடித்து கொண்டு பயணித்து கொண்டு இருக்கிறோம் பிள்ளைகளை. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு சொல்கிறார் பாருங்கள், இந்த கத்தோலிக்க திருச்சபை ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியை கொண்டாடி கொண்டு இருக்கிறது, அன்றாட பந்தி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய தேவையற்ற செயல்பாடுகளை எல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவருக்குள்ளே உண்மையான ஒரு செயல்பாட்டுக்குள்ளே வரணும். அதுதான் கடவுளுடைய விருப்பம். அதுதான் ஆண்டவருடைய அந்த திரு அவையினுடைய அடையாளமாக ஆண்டவர் வைக்கிறாரு. அப்போ இந்த 3 வாசகங்களை நம்ம பார்க்கிற பொழுது அதற்கான அழைப்பை தான் அது கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம். 2வது வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 2வது அதிகாரம் 4 to 9 வரை உள்ள இறைவார்த்தைகள். அதில் என்ன சொல்கிறார் பாருங்கள், அன்பிற்குரிய இறைமக்களே, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். கல்லுன்னொடனே உடனே நம்ம கல்லாலான சிலையில் செய்து வைத்து கொண்டு ஆண்டவரை அணுகிறேன், அப்படி இல்லை. உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் இதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து, பார்த்தீங்களா, நமக்கும் அந்த கல்லை அடையாளப்படுத்துகிறார். கல், பாறை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு அடையாளம். அப்போ திருச்சபையினுடைய அடையாளமாக இருக்குது. அப்போது நம்ம கற்கள் அப்படிங்கிறது வந்து இந்த கல்லெல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான், சிறு சிறு கற்கள் ஒன்று சேர்ந்தால் தான் ஒரு பெரிய பாறை, திரு அவை. அதனால தான் இந்த கல்லுங்கிற அடையாளத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். நீங்களும் உயிருள்ள கற்களாக இருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. பார்த்தீங்களா, இதில் நான் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதி இந்த கடைசியில் வருது. இதெல்லாம் சொல்லிவிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி பதில் போடுறாரு பாருங்கள். நீங்கள் இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்லிவிட்டு, நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர். கடவுள் உங்களை எதுக்கு தெரிந்தெடுத்திருக்கிறாரு? நீ தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர். யூ ஆர் அ சோசன் ஜெனரேஷன். அரச குருக்களின் கூட்டத்தினர், ராயல் ப்ரீஸ்ட்ஹுட், தூய மக்கள் இனத்தினர், ஹோலி நேஷன், அவரது உரிமை சொத்தான மக்கள். நீங்கள் வந்து ஆண்டவருடைய ஒரு ரியல் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் தான் அவருடைய உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை, அதான் நமக்கு டாஸ்க் வருது. இதெல்லாம் கொடுத்தாரு, வாங்கி வச்சுக்கிட்டு தூங்கு, நல்லா ரெஸ்ட் எடுத்து கடவுள் பார்த்துப்பார். இல்லை, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். நீ படித்து நம்பினா போதும். நீங்கள் ஒரு பக்கம் நம்புறேன்னு சொல்லிவிட்டு நீ போய் உன் பக்கம் என்னென்ன செய்யணுமோ செய்ய, ஆண்டவர் உன்னை மோட்சத்தை கூட்டிகிட்டு போய்டும். இல்லை, அப்படி இல்லை பிள்ளைகளே, நல்லா கவனிக்கணும். எனவே உங்களை இருளில் நின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. ப்ரொக்ளமேஷன் அப்படிங்கிறதே உங்களுடைய பணி, அறிவிக்கிறதே உங்கள் பணி. அறிவிப்பது என்பது வாயால் பேசுகிறது மட்டும் இல்லை. தயவுசெய்து நம்ம தப்பாக நினைத்து கொள்ளக்கூடாது. ஒரு பகுதி மட்டும் பார்த்து கொள்ளக்கூடாது. அறிவிப்பதுனாக்க வாயை திறந்து சொல்லிய, வாயை திறந்து பேசுகிறது ஒரு காரியம். நீங்கள் பேசாமல் செயல்படுவதும் அறிவிப்பினுடைய அடையாளம். ஒரு குடும்பத்தில் நீங்கள் சரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அநேகருக்கு செய்தி, இவங்க ஒத்துமையாக வருவாங்க, ஒத்துமையாக போவாங்க. நீங்கள் யார்ட்டையும் எந்த பிரசங்கமும் வைக்கலை. அப்போ நீங்கள் ஒன்றா இருக்கிறீங்கன்னாலே அதுவே ஒரு செய்தியாக போகிறது. அப்போது இந்த காரியத்தை எல்லாம் நம்ம பார்த்துட்டு நற்செய்திக்குள்ளே போகிறோம் பாருங்களேன். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 1-12 வரை உள்ள இறைவசனங்கள். இந்த யோவான் நற்செய்தி எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியும், ரொம்ப டீப்பாக எழுதியிருப்பார். இந்த பகுதி அப்படிப்பட்ட பகுதி தான். இயேசு சீடர்களை நோக்கி என்ன சொல்கிறாரு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளு போதும். நீ இது இப்படி நடக்க போதா அப்படி நடக்க போதா குழம்பிக்கொள்ளாம் வேண்டாம், நீ பயப்படாத, நீ நம்பிக்கை கொள், அவ்வளோதான். என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்கிட்டையும் நம்பிக்கை கொள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, எல்லா இடம் இருக்குது, டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நான் எப்படி இல்லைன்னா நான் இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேனா, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போ ஆண்டவர் திரும்பி வரப்போகிறாரு. போகிறவர் போயிடுவார், அப்படியே விட்டுட்டு போயிடாரு. இல்லை, ஹீ இஸ் கோயிங் டு கம் பேக். அப்போ அவருக்கு எதுக்கு நம்மக்கிட்ட விட்டுட்டு போயிருக்கிறாரு?
நீ இந்த நிலத்தை உழுது பயிரிட்டு வளர்த்து நீ ஆளாக்கி நிற்கிறியா பார்க்கறதுக்காக வரப்போகிறாரு. நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் அப்படிலாம் சொல்லிவிட்டு, நான் தந்தையோடு இணைந்திருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார், இந்த கான்செப்ட் எல்லாம் உள்ளே கொண்டு வரார். அவங்க கேட்குறாங்க, எங்கள் தந்தையை காட்டுங்க. என்ன இவ்வளோ நாள் பார்த்துட்டு நீ தந்தை எங்கன்னு கேட்குறியே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா தந்தை இந்த நம்ம தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இது அர்த்தம் பெறுகிறது. இந்த பகுதியில் தான் அது வருது. இயேசு சொல்கிறாரு, நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும். அப்போ நாங்கள் 2 பேரும் செயல்படுறோன்னா எங்களை செயல்படுத்துகிறது, நாங்கள் செயல்பட உதவிப்பட செய்கிறது தூய் ஆவி. அப்போ அதெல்லாம் இந்த இடத்துல ஆண்டவர் வெளிப்படுத்தி அவர்களோடு பேசுகிறாரு. நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீங்கள் நம்புவதில்லையா? தந்தை என்னுள் இருக்கிறார், நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். இதைத்தான் இன்றைக்கி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இதைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பாருங்களேன், இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறோம். இவ்வளவும் பேசியிருக்கிறாரு. இப்போ நான் சொன்ன காரியத்தெல்லாம் பாருங்கள், திருத்தூதர் பணியில் சீடர்கள் செயல்பட்டாங்க. 2வது வாசகத்தில் பேதுரு சொல்கிறாரு, உங்களை கட்டி எழுப்புங்க அப்படிங்கிறாரு. இப்போ இந்த நற்செய்தியில் நான் அவருக்குள்ளும் தந்தைக்குள்ளும் தந்தை என்னுள்ளும் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு, நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. இந்த வார்த்தையை பார்த்தீங்களா, செயல் ஆற்றுபவர். அப்போ இயேசு சும்மா பேசிக்கிட்டே இருக்கல, செயல்பட்டார். அப்போ என்னுள் இருந்து செயலாற்றுகிறவர் தந்தையே. இப்போ இயேசு என்ன செயல்பட்டார்னு நற்செய்தி எடுத்து வாசி பாருங்கள். அவர் ஒரு நாள் கூட சும்மா உட்காரல, போதிச்சார். நிறைய 3 பணிகளை அவர் செய்தார். திருச்சபை அந்த 3 பணிகளை தான் நமக்கு வைத்திருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அது பின்னாடி நான் சொல்கிறேன். அப்போ இயேசு செயல்பட்டார். போய் போதிச்சார், சுகமளித்தார், ஆறுதல் படுத்தினார், ஆற்றுப்படுத்தினார், வழிகாட்டினார். நிறைய விஷயம் அதில் அவர் பணி செய்திருக்கிறார். அப்போது தந்தையே என்னுள்ளிருந்து செயலாற்றுபவர் தந்தையே, நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார், நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். செயல்களின் பொருட்டாவது. நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். அப்போ ஆண்டவர் இது நான் மட்டும்தான் செய்ய முடியும்பா, வேறு யாரும் செய்ய முடியாது. தந்தைக்குள்ள நீங்கள் இருந்தீங்கன்னா, மகனுக்குள் நீ இருந்தீங்கன்னா, நீயும் அப்படிப்பட்ட செயல்களை செய்ய முடியும். மகனினுடைய மாட்சிக்காக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ, மகனோடு இணைந்து செயல்படுறாங்களோ, அவங்க கண்டிப்பாக தந்தைக்குள் இணைந்திருக்கிறாங்க. தந்தை அவர்களுக்குள் இணைந்திருக்கிறார். இன்றைக்கி புனிதர்கள் நிறைய பேர் அற்புதங்கள் செய்ததாக நம்ம பார்க்குறோம். உண்மையாகவே அது ஆமாம், உண்மைதான். ஏன் உண்மை? அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இணைந்திருந்தார்கள். அப்போது தந்தையால் பிரித்து பார்க்க முடியாது. இது கிறிஸ்து தனி, அந்தோனியார் தனி, செபஸ்தியார் தனி, இந்த புனிதர்கள்லாம் தனிப்பா, மாதாமா தனி. நோ, அப்படி இல்லை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்துட்டாங்களோ அவங்க இயேசுவாகவே மாறிட்டாங்க. அப்போ நீங்கள் அந்தோனியாரிடத்தில் ஜெபிக்கும் போது கூட அவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அவர் உங்களுக்கு கொடுக்கறதில்ல, இயேசுதான் உங்களுக்கு செய்கிறார். தந்தை தான் அதை கொடுக்குறாரு. எதுக்காக கொடுக்குறாரு? இந்த அந்தோனியாருங்கிற வடிவம் மாறிடுச்சு, அவர் இயேசுங்கிற வடிவமாக தன்னை மாற்றிக்கொண்டார். அப்போ இயேசுவுக்கு சான்று பகர்ந்த அந்த மகனை அந்தோனியாராக தந்தை பார்ப்பதில்லை, இயேசுவாகவே பார்க்கிறார், தன் மகனாகவே பார்க்கிறார். இப்போ அன்னை மரியாளை நம்ம பார்க்குற பொழுது நம்ம தான் மாதாமான்னு தனியாக பார்க்குறோம். ஆனால் அவர் மகனோடு சேர்ந்து விட்டார். சிலுவைக்கு அடியில் நின்று மகனுக்கு ஆறுதல் கொடுத்து அவர் நிறைவை கொடுத்த பிறகு அவர் இயேசுவாகவே மாறிவிட்டார். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், உயிர்த்த பிற்பாடு இயேசுவுக்கு முகமில்லை. உயிர்ப்புக்கு முன்னாடி தான் அவருக்கு முகம்லாம் இருந்துச்சு, அவருக்கு ஒரு ஃபிசிக்கல் ஃபிகர் இருந்துச்சு. உயிர்த்த பிறகு மதலேன் மரியாள் பார்க்குறாங்க, யாருன்னே தெரியல, தோட்டக்காரன்னு நினச்சிக்கிறாங்க. சீடர்கள் எம்மாவுஸ் நோக்கி பயணிக்கிறாங்க, பேசிக்கிட்டே போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்க அடையாளம் தெரியல. சீடர்களுக்கு முன்னாடி நிற்கிறாங்க இயேசு, அங்கேயும் அவர்களுக்கு தெரியல. பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அடையாளத்தை நம்ம நிறைய நேரம் பார்க்க மறந்துடுறோம். அப்போ இன்றைக்கும் இயேசு இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு? நம்ம முகத்தில் இருக்கிறார், நம்ம உள்ளத்திலேருந்து செயலாற்றுகிறார். அப்போ நம்மக்கிட்ட அவர் இருக்கிறாருன்னா பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட இருப்பாரா இல்லையா? அப்போது பிசாசும் இதே தான் செய்யுது. பிசாசும் நம்மளை முழுமையாய் ஆட்கொண்டு பயன்படுத்துது. அப்போ நம்ம ஆண்டவருடைய அடையாளமாக இருக்கிறோமா இல்லை பிசாசின் அடையாளமாக இருக்கிறோமாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்முடைய செயல்பாடுகள், பேச்சு, பார்வை, செயல்,
இதில் தான் இவர் ஆண்டவரை சார்ந்தவர், இவர் பிசாசை சார்ந்தவர் அப்படிங்கிறத நம்ம அடையாளப்படுத்துகிறோம். அதனால தான் சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. அப்போது இதுக்கு தான் கடவுள் நமக்கு சில அடையாளங்களை கொடுத்துருக்கிறார் பிள்ளைகளே. திருமுழுக்கு என்கிற அடையாளம், இயேசு திருமுழுக்கு வாங்குறாரு போய். அப்போ அந்த திருமுழுக்கை பெற்றுக்கொள்ளுங்கள், திருமுழுக்கை பெற்றுக்கொள்ளுங்கள். எதுக்கு? நீங்கள் மனம் மாறிவிட்டீர்கள் என்பதற்கான அடையாளமாக அது இருக்கிறார். நீங்கள் மனம் மாறுகிறீர்கள் என்பதற்கான அடையாளம் இந்த திருமுழுக்கு. மனம் மாறுகிறீர்கள், மனம் மாற விரும்புகிறீர்கள். நிறைய பேர் திருமுழுக்கை வாங்கிட்டு என்ன செய்கிறாங்க? அவங்க பழைய வாழ்க்கைக்குள்ளே போய் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அப்போ அப்படி இல்லை. நீங்கள் திருமுழுக்கை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால், நான் திருமுழுக்கை பெற்ற அடையாளத்தோடு நாம் என்ன செய்யணும்? வாழணும். இன்றைக்கி ஒருத்தர் போலீஸ்காரராக அவர் உயர்த்தப்பட்டுட்டார் அப்படின்னா, அவருக்கு அந்த அங்கீகாரம் கொடுத்துட்டாங்கன்னா, அவர் டியூட்டிக்கு போகும்போது லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு பனியன் போட்டுக்கிட்டுலாம் போக முடியாது. டிஷர்ட் போட்டுட்டு ஒரு டைட்டு பேண்ட் ஒன்று போட்டுக்கிட்டுலாம் போக முடியாது. அவருடைய யூனிஃபார்மில் அவர் நிற்கணும். ஒரு குருவானவராக நாங்கள் உயர்த்தப்பட்ட பிறகு எங்களுடைய குருவானவருக்குரிய ஆடையை நாங்கள் அணிந்திருக்க வேண்டும். அப்போ தான் அது ஆர்டர். இதே போல் தான் ஒரு யூடியூப்பில் கூட ஒரு ஜட்ஜு ஒரு கேஸ் விசாரிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போது ஒரு லாயர் அந்த இடத்துல அவருடைய அந்த இது யூனிஃபார்மில் ஒரு குறை இருக்கிறது போட்டிருக்கிறாரு. அதில் அவர் அந்த காலர்லாம் வைக்காமல் வந்திருக்கிறாரு. அப்போ இந்த ஜட்ஜ் அவரை கொஸ்டின் பண்ணுறாரு, ஆர் யூ எ லாயர் அப்படின்னு கேட்குறார். அப்படின்னா அந்த இடத்துல எதிர்பார்க்கப்படுகிற அந்த அடையாளங்கள் இதெல்லாம். அதனால தான் பிள்ளைகளே, இந்த திருமுழுக்கு பெற்ற பிள்ளைகளுக்குரிய அடையாளத்தோடு நம்ம வாழணும். நம்ம அது இல்லாமல் வெளியில் போயிட்டோன்னா நீங்கள் திருமுழுக்கு பெறாதவர்களைப் போல கணிக்கப்படுவீர்கள். கடவுள் உங்களை அப்படித்தான் என்ன செய்வார்? கணக்கில் வைப்பார். வாங்கிட்ட எப்படியாவது வாங்கி, நிறைய பேர் கோயிலுக்கே வரமாட்டாங்க, செத்துருவாங்க. இறந்த பிற்பாடு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்க? மல்லு கட்டி எங்களை கொண்டுட்டு பூச வை சாமி. அவன் கோயிலுக்கே வரல, திருமுழுக்கு வாங்கினதோடு சரி. அதுக்கு பிறகு அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, அவர் ஆண்டவரை மறுதளிச்சிட்டாரு. இதற்கு பிறகு யூதாஸு தூக்கு மாட்டி செத்த பிற்பாடு யூதாஸ் பாடியை வச்சு பூச வச்சா அது செல்லுமா? யோசித்து பாருங்களேன். பட் இருந்தாலும் நம்ம செய்கிறோம். கடவுள் ஒருவேளை அவருக்கு இரக்கம் காட்டல, ஆனால் அந்த மனிதர் மனம் மாறலை. ஆனால் அங்கே இருக்கிற மக்களெல்லாம் சேர்ந்து அங்கே இருக்கிற குருக்களை கட்டாயப்படுத்தி அந்த வழிபாட்டை செய்ய வைக்கிறாங்க. இது தேவையற்ற ஒரு நிலை தான். ஏன்னா அந்த நபர் மாற்றம் அடையலை. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் உயிரோடு இருக்கும் போதே திருமுழுக்கை பெற்றுக்கொள்ளுங்க. பாவ மன்னிப்பினுடைய அடையாளம் அது. பாவ மன்னிப்பினுடைய அடையாளம், புதிய வாழ்வுக்கான ஒரு அடையாளம், கடவுளின் குடும்பத்தில் நீங்கள் சேர்ந்திருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம், சிறப்பு பணியை செய்வதற்கான ஒரு அடையாளம். யூ ஆர் எலிஜிபிள் டு ஒர்க் இன்சைடு த சர்ச். நீங்கள் என்ன நன்மை செய்தாலோ அது இயேசுக்கு அடையாளப்படுத்தப்படும். திருமுழுக்கினுடைய அடையாளத்தோடு நீங்கள் செயல்படும் போது அதுக்காக தான் இந்த திருமுழுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற. திருமுழுக்கு என்பது ஒரு 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 பிராண்டு, உங்களுக்கு மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஒரு பிராண்டு அப்படின்றதுக்காக அல்ல. அப்புறம் நம்ம முன்னாடி நான் சொன்ன அந்த விஷயத்தை, நம்ம கிறிஸ்துவினுடைய அந்த சிறப்பு பணிகளில் நம்ம பங்கேற்கிறோம். கிறிஸ்துவினுடைய 3 பணிகள், அதாவது பிரிஸ்ட்லி மினிஸ்ட்ரி, ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி, கிங்லி மினிஸ்ட்ரி என்று சொல்லுவோம், ராயல் மினிஸ்ட்ரி. அப்போ இந்த 3 மினிஸ்ட்ரியையும் தமிழ் படுத்தும்போது, பிரிஸ்ட்லி மினிஸ்ட்ரினா புனிதப்படுத்தும் பணி, போதிக்கும் பணி, ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி, 3வது வழிநடத்தும் பணி. ஒரு அரசனை வழி நடத்துவான். அப்போது அதே போல் இன்றைக்கி 3 பணிகளையும் செய்ய நம்ம அழைக்கப்படுறோம். என் அன்புக்குரிய பிள்ளைகளை, நிறைய குடும்பத்தில் நான் பார்க்குறேன், ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்க உலகத்தில் வயிற்றுக்காக ஓடுறாங்க. தன் பிள்ளைகளுடைய வயிறை வளர்க்கணும், பிள்ளைங்களுக்கு வாழ்வு கொடுக்கணும், ஓடுறோம். நம்முடைய ஓட்டத்தை நீங்கள் உட்காந்து சிந்திக்கணும். அதுக்காக இதை நான் சொல்கிறேன். குடும்பம் கண்டிப்பாக நீங்கள் வளர்க்கணும், பிள்ளைங்களை வளர்த்தெடுக்கணும், இதெல்லாம் நம்ம மறுக்கலை. ஆனால் ஓட்டம் வெறும் உடம்புக்கான ஓட்டமாகவே இருக்கிறது. காலையிலேருந்து ஓடுறோம், சம்பாதிக்கிறோம், பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம், உணவு போடுறோம், பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறோம், பிள்ளைங்க கை நிறைய சம்பாதிக்கணும். நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கு ஒரு இடத்த பார்த்தாச்சு உட்காந்துட்டாங்க. இப்போ அவங்க கோயில் பக்கமே போகிறதில்ல, கடவுளே அவங்க வேண்டாங்கிறாங்க. அப்போனா என்ன பிரச்சனை? எங்கே தப்பு நடந்தது? நாம் உடலைக்கு எல்லாத்தையும் கொடுத்தோம். ஒரு பன்றியை வளர்ப்பது போலன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணம் சற்று கடினமாக இருக்குது, இப்படி புரியறதுக்காக சொல்கிறேன். ஒரு பன்றியை வளர்க்கும் போது உங்கள் கொண்டு போய் எல்லாத்தையும் கொட்டுவோம், தீனியெல்லாம் கொட்டுவோம், அது பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும். பாருங்கள், உடம்பு நல்லா வளர்ந்துடும், நல்லா அழகாக மேனி நல்லா பன்றிக்கு நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கு ஒன்றும் தெரியாது. முத்துக்களை போட்டால் அதுக்கு தெரியாது, இது முத்து, இது ஒரு ஓனர் வராரு, இது மனுஷங்க வராங்க. இல்லை, அது எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணும்.
அதே மாதிரி தான் பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கணும். பிள்ளைகள் நாம் அதுக்கு முதல்ல உருவாகணும். அதுக்கு தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை காலையில் எந்திரிச்சோம், வியாதி வந்துருச்சு, மாத்திரையை போட்டோம், சாப்பிட்டோம், தூங்கினோம். அப்புறம் நீங்கள் அநேகருக்காக செபிக்கணும். நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து உங்களுடைய வலி, உடல் வலி, வேதனை கூட நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கணும். அந்த வீட்டில் சில உறவுகளால் நமக்கு காயங்கள் ஏற்படும். அந்த காயத்தெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். மகிழ்ச்சியாக ஒப்பு கொடுக்கணும். மகிழ்ச்சியாக அவர்களை நீங்கள் மன்னிக்கணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இதைத்தான் நம்ம பணின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்களேன். அப்போ முடிந்தவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளணும். இன்றைக்கி நிறைய வாலிபர்கள், முன்னாடியெல்லாம் நாங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற சமயங்களில் பங்கு தளத்தில் இணைந்து ஒரு 50 பேர் யூத்தில் இருப்பாங்க. இப்போது வாலிப பிள்ளைகளை வீட்டில் அடைச்சி வச்சுருக்கிறாங்க. அவங்களும் வர விரும்புறதில்லை. வை ஷுட் ஐ கோ? நம்ம ஃபாதரை பார்த்து தனியாக பழகி வச்சுக்கலாம். ஃபாதரோட தனியாக ரேப்போவில் இருப்பாங்க, நல்ல ரேப்போவில் இருப்பாங்க. ஆனால் ஒரு காமன் ஆக்டிவிட்டி கடவுளுக்காக அப்படி செய்யும்போது நோ, தே ஆர் நாட் ரெடி. யோசித்து பாருங்கள். நிறைய பிரச்சனைகள் அது உள்ளே இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம சிந்திக்காமல் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத தான் ஆண்டவர் இந்த இடத்துல உங்களுக்கு அடையாளப்படுத்திகிட்டே இருக்கிறாரு. இந்த சர்ச் நிறைய பேருடைய செயல்பாடுகளை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. நம்மளுடைய பங்கு தளத்திலலாம் பார்த்திங்கனாக்கா மருத்துவர்கள் இருப்பாங்க, லாயர்ஸ் இருக்கிறாங்க, அப்புறம் பொது பணியில் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு துறைகளில் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு 2 பேர் 3 பேர் நம்ம சேர்ந்து அந்த துறையிலிருந்து நம்மளால் முடிந்த ஒரு சப்போர்ட் ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கலாமே. பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் எங்ககிட்ட வருவாங்க. எங்ககிட்ட இந்த மாதிரி வியாதி ஃபாதர், என்ன செய்யறதுனே தெரியல, யார்கிட்ட போகிறதுனே தெரியல அப்படின்னு அவங்க குழம்பி போகிறாங்க. சில மருத்துவர்கள் போனாக்க காசு சம்பாதிக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க? அவங்கள பெரிய வேதனைக்குள்ளே இழுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க ஏழையா பணக்காரனாங்கிறதெல்லாம் பார்க்குறதில்ல. அப்போ இந்த வியாதிக்கு இவங்க எந்த மருத்துவத்தை நாடணும், எந்த மருத்துவர்கிட்ட போனால் இவங்களுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும், அதை வழி நடத்துறதுக்கு நம்மக்கிட்ட ஆட்கள் இருந்தும் இல்லாமல் இருக்கிறோம். அதுதான் உங்கள் பிரச்சனை. ஒரு சகோதரி டைவர்ஸ்க்காக நிற்கிறாங்க. இவங்க வாழத்தான் நினச்சாங்க. அவங்க கணவன் டைவர்ஸ் கேட்டு போயிட்டார். பிரச்சனைகள் உள்ளே இருக்குது, அதை பற்றி நம்ம பேசலை. இப்போ இந்த சகோதரி ஒரு ஏழ்மையான ஒரு சகோதரி. ஸோ அந்த அந்த வக்கீல் அந்த வழக்குகளை சந்திக்கிறதுக்கு தேவையான பொருளுதவி இல்லை. அப்போ அவங்களுக்கு மென்டல் டென்ஷன், யாரை போய் பார்க்குறது, எந்த லாயரை போய் பார்க்குறது, பாருங்கள், ஒரு புரியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய வேதனையே என்னென்னா, மறை மாவட்டங்கள் எல்லாம் நம்ம இவ்வளோ சாமியார் இருக்கிறோம், இவ்வளோ ரிசோர்ஸ் பர்சன்ஸ் இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் உருவாக்கி அமைக்க நமக்கு சில டிஸார்டர் இதுதான் இருந்து கொண்டு இருக்கிறது. அதான் நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு. இந்த வெள்ளம் வரும்போது பார்த்திங்கன்னா ஊரெல்லாம் தண்ணி ஓடும், ஆனால் மொண்டு குடிக்க முடியாது. அதே போல் தான் இருக்குது. கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்கள் அள்ளி ஓடிக்கிட்டே இருக்குது, ஆனால் யாரும் எடுத்து பயன்படுத்த முடியல. அதனால தான் ஆண்டவர் அன்னைக்கு நமக்கு சொல்கிறாரு பாருங்களேன். 872வது எண்ணில் நம்மளுடைய கேட்டிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் சொல்லுது, இன் வெர்ச்சு ஆஃப் தேர் ரீபர்த் இன் கிரைஸ்ட், இன் வெர்ச்சு ஆஃப் தேர் ரீபர்த், மறுபிறப்பு என்கிற அந்த கொடையினாலே. மறுபிறப்பு எப்படி? இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் மறுபிறப்பு. இது ஒரு கொடையாக பார்க்குறாங்க, ஒரு வெர்ச்சு. கிரைஸ்ட் தேர் எக்ஸிஸ்ட் அமங் ஆல் த கிறிஸ்டியன் ஃபெய்த்ஃபுல். அங்கே தான் ஒரு விஷயம் எல்லா கிறிஸ்துவ மக்கள் மத்தியில் நின்றுக்கிட்டு இருக்கு. எ ட்ரூ ஈக்குவாலிட்டி, உண்மையான ஒரு ஒருமைப்பாடு, ஈக்குவாலிட்டி வித் ரிகார்டு டு டிக்னிட்டி, மரியாதை, அண்ட் த ஆக்டிவிட்டி, செயல்பாடு, வேர்பை ஆல் கோஆப்ரேட் இன் த பில்டிங் அப் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். எல்லோரும் சேர்ந்து நம்ம கோஆப்ரேட் பண்ணுறோம் இன் அக்கார்டு வித் ஈச் ஒன்ஸ் ஓன் கண்டிஷன் அண்ட் ஃபங்க்ஷன். ஆதி திருச்சபையில் சாப்பாடு பிரச்சனை, அன்றாட பந்தியில் பிரச்சனை. அப்போது நாங்கள்லாம் சோறு போடுறதுக்காக இருக்கிறோம், நாங்கள் பிரசங்கம் வைக்கணும்ப்பா, போய் இறைவார்த்தையை போதிக்கணும். அப்போ நாங்கள் இதை பார்க்க முடியாது. பார்க்குறவங்க ஒரு 70 பேர் நல்ல பிள்ளைங்களாம் வாங்க, சோத்தை பேக் பண்ணுறவங்க கிடையாது. நாங்கள் அருங்கொடையில் பணி செய்து கொண்டு இருக்கிற போது இந்த சாப்பாடு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா அங்கே சமைக்கக்கூடிய சிலர் என்ன செய்வாங்கன்னா, சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி நம்ம இங்கே 1000 பேர்த்துக்கு செய்திருந்தோன்னா அங்கே ஒரு 250 பேர்த்துக்கு சாப்பாடு வெளியில் போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜ் விழுந்துடும். சாப்பாடு பத்தலை எங்கே போச்சு எல்லாம் கலந்து தானே போட்டோம் அப்படின்னா பின்னாடி போயிருக்கு, நிறையா போயிடுச்சு அப்படின்னு. இது அருங்குடையில் மட்டும் இல்லை, பல இடங்களில் இதே பிரச்சனை தான். அதனால் பாருங்கள், இதே பிரச்சனையை திருத்தூதர் பணி சந்தித்தது. திருத்தூதர் பணியில் சீடர்கள் சந்தித்தா அப்போ தான் அவங்க பணிகளுக்கு ஆட்களை நியமிக்கிறாங்க. நீ சோறு போடு, நீ குழம்பு ஊற்று, நீ இந்த டேபிளை தொட, நீ அதுக்கு முன்னாடி டேபிளை போட்டு நல்லா க்ளீன் பண்ணு. பாருங்கள், ஒவ்வொரு பணி இதை மாதிரி திருச்சபையில் பல பணிகள் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த பணிகளெல்லாம் செய்வது நம்மளுடைய கடமை. அதுவும் நம்மளுடைய இந்த 872வது எண் சொல்வதை போல் நம்ம பாருங்கள், ஈச் ஒன்ஸ் ஓன் கண்டிஷன் அண்ட் ஃபங்க்ஷன். அது ஒவ்வொருத்தருடைய கண்டிஷனையும் ஃபங்க்ஷனையும் பொறுத்ததாக இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை பாருங்கள், இதை திருச்சபை நமக்கு கொடுத்துருக்கிற தளம். இதில் நீங்கள் ஒரு கல்லை தூக்கி போட்டாலும் கடவுள் அதை கருத்தாய் பார்த்துட்டே தான் இருப்பார். நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்த, நீ மேலே நின்றுக்கிட்டு எல்லாரும் பார்க்கும்படி செய்தியா, பிஹைண்ட் த ஸ்க்ரீன். அருங்கொடையில் நான் இருக்கும் பொழுது அங்கே ஒரு 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க. அதில் நிறைய பேர் பார்த்திங்கனாக்க பின்னாடி பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் இருப்பாங்க. அவங்க இடத்த கூட்டுறதும் கழுவுறதும் துடைக்கிறதும் பார்த்திங்கன்னா நீட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அதுலேயும் சில பேர் புல்லுருவிகள் இருக்கத்தான் செய்வாங்க. அதில் ஒரு பெருமை தேடக்கூடியவங்க. எனக்கு 2 தலைவலிகளாக 2 பேர் இருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா தனக்கு பொறுப்புகள் கொடுக்கலைன்னு சொல்லி பேரை அவமானப்படுத்த ஆரம்பித்தாங்க. இருப்பாங்க, அவங்கெல்லாம் இருப்பாங்க. அவர்கள் மேலே நமக்கு கோபம் இல்லை, அவர்களுடைய குணம் நமக்கு புரியுது. ஏன்னா அதை பேசியிருந்தால் நம்ம ஏதாவது செய்திருக்கலாம். ஆனால் நம்மளாக யோசித்து அவங்களுக்கு உயர்வை நம்ம நினச்சோம் இவங்கெல்லாம் தாழ்ச்சியோடு பணி செய்கிற 199 ஊழியரோடு இவரும் ஒருத்தர் தான் அப்படின்னு நினச்சிட்டோம். அங்கே தான் நம்ம தவறு செய்கிறோம். இவர்களும் இப்படிப்பட்ட ஓநாய்களும் உள்ளே இருக்கிறது என்பதையெல்லாம் புரிந்து கொள்ள ஆண்டவர் ஒரு வாய்ப்பளித்திருந்தார். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, அதனால தான் நம்ம தீமைகளை உற்று பார்க்கலை. நான் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட செயல்படுகிற பிள்ளையாக நிற்கிறேன். இதுதான் திருச்சபையில் நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது. ஏதோ வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம், ஒரு வாரமாக உட்காருவோம், ஒரு ஜபமாலை பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் முடிச்சுப்போம். இல்லை, கடவுள் கொடுத்துருக்கிற வாழ்க்கை முறைப்படி நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கையை நீட்டலாம். ஒரு சிறிய குழந்தைக்கான கை சின்ன கையாக தான் இருக்கும். அந்த கையை வச்சு அந்த குழந்தை ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது செயல்படணும். அப்போ நீங்கள் வளர்ந்து வந்துட்டீங்க, பெரிய ஆளாக இருக்கிறீங்க, உங்களால் முடிந்த அறிவு ஆற்றலை பயன்படுத்தி நீங்கள் செயல்படணும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, அதான் சொல்லுங்கள் ஃபாதர், ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் ஃபாதர், செய்யலாம் அப்படின்வாங்க. ஏதாவது ஒரு இக்கட்டான சூழலில் கேட்கும்போது ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. அப்போ அவங்க விரும்பலை, ஆனால் ஏதோ ஒரு பேச்சுக்கு பேசுவாங்க. அப்படி இல்லை, நம்மளே தளத்தை கண்டுபிடிச்சி நம்மளே இறங்கணும். நம்மளுக்கு ஒத்த மனதுடைய 2 3 நம்ம சேர்த்து கொண்டு குருவானவருடைய ஒப்புதலோடு அல்லது இந்த பங்கு தளத்தில் எந்தெந்த தளங்கள் தேவைப்படுகிறதோ அந்தந்த தளத்தில் நம்ம நின்று செயல்படுகிற போது கண்டிப்பாக இறையாட்சியை நீங்களும் கட்டுகிறீர்கள். நீங்கள் செயல்பட்டுட்டு நீங்கள் போய் படுத்து தூங்கி பாருங்களேன், உங்களுக்கு ஒரு நிம்மதியான உறக்கம், ஆன்மாவிலே ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் காண்பீர்கள். என் அன்பு பிள்ளைகளே, ஒரு வெறுமையான ஓட்டத்தை ஓடி நம்ம ஒரு இறுதியில் ஆண்டவர் என்னப்பா செஞ்சேன்னு கேட்டால் ஒன்றுமே செய்யலையேன்னு நம்ம சொல்லக்கூடிய நிலைக்கு வந்துடக்கூடாது. நாம் ஆண்டவருக்காக ஏதோ ஒன்றை செய்தோம் என்கிற அந்த நிலையை விட்டுவிட்டு என்ன செய்தோம் என்பதை அறிந்து செயல்படுகிற ஆற்றலோடு பயணிக்க உங்களை வாழ்த்துகிறோம். இந்த சிறப்பான நாளில் ஆண்டவர் உங்களுக்கு இந்த நல்ல செய்தியை கொடுத்திருக்கிறார் என்றால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அநேகருக்கு இதை பகிர்ந்து அநேகரை உங்களுடைய பணிகளுக்குள்ளே இணைத்து கொண்டு நீங்களும் ஒரு சாட்சியாக மாறுங்க. கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கும் உதவி செய்வார், கரம் கொடுப்பார், திருத்தூதர்களை பலப்படுத்தியது போல. அன்புக்குரிய பிள்ளைகளே, உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இரக்கம் நிறைந்த கடவுளே, செயல்பாட்டு தளத்திலே நாங்கள் பயணிக்கிறோம் என்பதை எங்களுக்கு நீர் காட்டி கொண்டிருக்கிறீர். நாங்கள் நீர் செயல்பட்டதைப் போல தந்தை உங்களுக்குள் இருந்து உம்மை செயல்படுத்தி வெற்றி கண்டதைப் போல தந்தை எங்களுக்குள்ளும் இருந்து எங்களை செயல்படுத்துகிறார் என்பதை நாங்களும் அறிந்து இயேசுவின் முகமாக மாற, இயேசுவின் விழுமியங்களாக நாங்கள் மாறி செயல்பட எங்களுக்கு ஆற்றல் அளிப்பீராக. இயேசுவின் பரிசுத்தமான கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் அடுத்த வார இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.